வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் எத்தனை கேட்ஸ் பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 கேட்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் ஆர் நாட் NAND. சரி 4 தானே? ஓகே. இப்போ வந்து 5வது கேட் பார்க்க போகிறோம். NOR கேட். ஓகேயா? NOR கேட். ஃபைன். உழைப்பே உயர்வு. ஓகே. ஸோ இது என்ன மீனிங்னா, உழைப்பே உயர்வுனா நம்ம ஓசி அடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேயா? எவனோ ஒருத்தன் சம்பாதிச்சிருக்கான், அதை ஆட்டையை போட்டுடலாம் அப்படிலாம் இல்லாமல் நாம் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். ஓகேயா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். NOR கேட். பவ்யா சொல்லுங்க. இந்த NOR கேட்டில் என்னெல்லாம் கேட்ஸ் உள்ள அடங்கி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆர் இருக்கு, அப்புறம் நாட் இருக்கு. சூப்பர். ஸோ காம்பினேஷன் ஆஃப் நாட் அண்ட் ஆர் கேட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர் கேட்டை போடுறோம். ஆர் கேட்டை அப்புறமா அதோட எண்டில் வந்து நாட் கேட் போடுறோம். இது வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இப்படி வரைகிறோம். இப்போ இது கொஞ்சம் பெட்டராக வரைய போகிறோம். எப்படி வரையலாம்? ஃபஸ்ட்டு ஆர் கேட்டு போடுறோம், போட்டுட்டு எண்டில் வந்து ஒரு பபிள் போட்டு விட்ருங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ ABF. ஓகே. ஸோ இங்கேயும் அதே போல் ஆண்டுக்கு பண்ண அதே கான்செப்ட் தான். ஸோ என்ன செய்ய போகிறோம்? AB என்ன எத்தனை காம்பினேஷன்ஸ்? 4 காம்பினேஷன். 0 0 0 1 1 0 1 1 4 காம்பினேஷன்ஸ். அவுட்புட் என்ன போட போகிறோம்? நாரோட அவுட்புட் தான் எழுதணும். நாரோட அவுட்புட் எப்படி எழுதணும்? ஆரோட அவுட்புட்டை மனசில் வச்சுட்டு அதை தலைகீழ் எழுதிட போகிறோம். ஓகேயா? ஸோ 0 0 0 0 கேஸ்க்கு லேம்ப் எரியுமா? ஆரில் எரியாது. அப்படின்னா 0, அப்படின்னா அவுட்புட் வந்து 1 போடுறோம். ஓகேயா? ஓகே. 0 1 லைட் எரியுமா? 0 1னா எரியும். யாராவது ஒருத்தர் 1 இருந்தாலே போதுமே, யாராவது உருவாச்சு இல்லையா? ஸோ 0 1 லைட் எரியும், 1 0 லைட் எரியும், 1 1 லைட் எரியும். ஸோ இந்த கேஸ்க்குலாம் வந்து ஆர் கேட்டோட அவுட்புட் 1 வரும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 0 அப்படின்னு போட்டு விட்டுறோம். அவ்வளோதான். ஸோ ஆர் கேட்டோட அவுட்புட் ஞாபகம் வச்சிங்கன்னா 0 1 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் கேட்டுக்கு அவுட்புட் வந்து 0 1 1 அப்படின்னா இதுக்கு 1 0 1 0 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ ட்ரூத் டேபிள் எழுதியாச்சு. இது என்னது? சிம்பிள் எழுதியாச்சு. எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் என்ன எழுதுவோம்? F is equal to ஆருக்கு என்ன எக்ஸ்பிரஷன்? A plus B. இதை நாட் பண்ணுறோம் அப்படின்னா அர்த்தம் பார் போடணும். F is equal to A plus B the whole bar. ஓகே. இப்போ லாஸ்ட் என்ன? டெஃபினிஷன். பவ்யா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். டெஃபினிஷன் எப்போ அவுட்புட் ஹையாக இருக்கும் அதானே எழுதணும். அப்படின்னா ஸ்டார்டிங் என்ன? அவுட்புட் இஸ் ஹை. ஸ்டார்டிங் என்ன? அவுட்புட் இஸ் ஹை இஃப். அப்படிதான் கண்டிஷன் ஆரம்பிக்கும் இல்லையா? இஃப். எப்போ 0 0 ஏவும் 0வா இருக்கணும், பியும் 0 இருக்கணும். இஃப் போத் த இன்புட்ஸ் இல்லை ஆல் த இன்புட்ஸ் வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் எழுதணும்னா ஆல்னு போடணும். இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் லோ. அவ்வளோதான். ஓகேயா? அண்ட் கேட் எழுதணும் இல்லையா? அதே போல் வருது பாருங்க. அங்கே என்ன செய்யணும்? அவுட்புட் இஸ் ஹை இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் ஹைன்னு போட்டோம். இங்கே அவுட்புட் இஸ் ஹை இஃப் ஆல் த இன்புட்ஸ் ஆர் லோ. சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.